ஒரு தேவையின் பொருட்டு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை சமரசம் செய்யாத வகையில் பிரகடனங்களை முன்வைத்து கொண்டே வருகின்றார்கள். அது வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இருந்து துவங்கி சுதுமலை பிரகடனமாக இருக்கட்டும், திம்பு கோட்பாடாக இருக்கட்டும், பொங்குதமிழ் கோட்பாடுகளாக இருக்கட்டும், பொங்குதமிழ் பிரகடனமாக இருக்கட்டும். நான் இங்கு எழுத தமிழை குறிப்பிட விரும்பவில்லை. அதில் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகள் இருப்பதால் அந்த பிரகடனத்தை பற்றி நான் இங்கே கதைக்க விரும்பவில்லை. ஏனே அவ்வாறான பிரகடனங்கள் அனைத்தும் காலத்துக்கு காலம் தேவை, மக்களோட தேவையின் போது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய ஒரு 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 உன்னத இனமாக தங்களை நிலைநிறுத்த வேண்டிய தேவை எழும் போதெல்லாம் இவ்வாறான பிரகடனங்களை செய்கின்றார்கள். நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இப்பொழுது இந்த அரசானது மிக தெளிவாக ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையை ஒரு இனவாதமாக கட்டமைக்க முனைகின்றது. இரண்டு தேசிய இனங்களுக்கு இடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையை ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை முற்றுமுழுதாக அடக்கியாள நினைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அடக்கியாளப்படுகின்ற அந்த தேசிய இனம் தன்னுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்த முனையும் போதெல்லாம் இந்த அரசாங்கம் அதனை ஒரு இனவாதமாகத்தான் சொல்கின்றது. நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம். ஏன் நான் அவர்கள் இருவரையும் குறிப்பிடுகிறேன் என்றால் அவர்கள் உட்பட அவர்கள் சார்ந்திருக்கிற அவ்வளவு பேருமே இது ஒரு இனவாதமாகத்தான், அதாவது ஒடுக்கப்படுகின்ற இனம் தன்னுடைய ஒடுக்கத்துக்கு எதிராக தன்னுடைய குரலை உயர்த்துவதை இனவாதமாக சித்தரிக்க முனைகின்றார்கள். அவ்வாறு இனவாதமாக அவர்கள் சித்தரிக்க முனைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்னவென்றால், எங்களை ஒரு தேசிய இனமாக அவர்கள் கருதவில்லை என்பதை மறைமுகமாக சொல்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் திருகோணமலை பிரகடனம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏனென்றால் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 5 ஆண்டுகளாக மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது மூடி மறைக்க முயற்சித்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களின் அடையாளமான ஈழத்தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை மீள வலியுறுத்ததோடு, அந்த தேசிய இனம் எவ்வாறாக தன்னுடைய வேணவாவை சுயநிர்ணய உரிமையினூடாக பேண விரும்புகிறது, பூர்த்தி செய்ய விரும்புகிறது என்பதை வெளிப்படுத்துவது இந்த திருகோணமலை பிரகடனத்தின் மிக ஆழமான கூறாக இருக்கின்றது.